thumbnail mention பண்ண மாதிரி exercise 1.1 of class 12 CBSE Mathsல most important previously asked questions plus எந்த சம்முக்கு எந்த மார்க் question டைப்பா கேக்குறாங்க and எது சம்லாம் சிமிலரா இருக்கு அப்படிங்கறத பாத்துறலாமா. Hi, welcome to GG Maths Tamil. This is GG and so exercise 1.1 உடைய previous year questions பாத்துறலாமா. Most important previous year questions மார்க்கறங்கடா வச்சே. So most important previous year questions exercise 1.1. So 1.1 completely based on equivalence relation. இவர்தான் தலைவர் ஓகேங்களா. equivalence relation. So இத வச்சதே வந்து 1 to 16 sums இருக்கு. 1ல இருந்து 16 sums ஓகேங்களா. இதுல லாஸ்ட் 15 and 16 வந்து 1 மார்க் சம் தான். So நான் வந்து ஆல்ரெடி ஜெனரலா இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்தாச்சு. சிமிலர் சம்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே previous வீடியோஸ்ல ப்ரூவ் பண்ணியாச்சு. பிளேலிஸ்ட்ல பாத்துக்கோங்க. நம்மளோட மெயின் மோட்டிவ் என்னன்னா கம்ப்ளீட்டாவே சொல்ல மறந்துட்டேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் ஆடியோ பிரச்சனை இருந்தனால ஒரு புது மைக் வாங்கியாச்சு. ஸோ இது உங்களுக்கு முன்னாடி செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். பழக்க தோஷத்துல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ புது மைக் ஃபார் நியூ சேனல் 2026ல 27 படிக்கிற மக்களுக்காக ஏதோ பார்த்து செஞ்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா, மாட்டியாச்சு. சின்ன சின்ன விஷயம்னாலும் லைஃப்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. உங்க கூட செலிப்ரேட் பண்றேன். எத்தனை வியூவர்ஸ் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஐ நோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஏன்னா என்னுடைய மேக்ஸ் என்ன கைவிடாது. சோ ஓகே, எக்ஸைஸ் 1.1ல சம்ஸ் எல்லாம் சிமிலரா பாத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் பாத்துருவோமா. சோ क्वेश्चन 1ல இருந்து 16 சொல்லிருந்தேன். 1ல 3 4 5 இம்பார்ட்டன்ட். 1 இம்பார்ட்டன்ட் 2 இம்பார்ட்டன்ட் அப்பலாம் கிடையாது. இருக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது மோஸ்ட் ரிப்பீட்டட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் क्वेश्चंस இத ஹேண்டில் பண்ணும். இப்போ 2 படிச்சீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். 3 கொஞ்சம் கான்செப்ட் டிஃபரெண்டா இருக்கும். அவ்வளவுதான். சோ 1ல 3 4 5 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். 5ல டி அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. 5ல 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதுல டி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அப்புறம் क्वेश्चन நம்பர் 2 3 4 8 13 14 ஓகேங்களா. சோ இதுல 8மே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா பார்க்கப்படுது. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. ஓகே, இது பார்த்து முடிச்சோமா. மார்க் பண்ணிக்கோங்க. புக் எடுத்துட்டு நீங்க என்னோட நீங்க ஸ்கூல்லயே இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இதுல இருக்கிறத நீங்க ஒரு கலர் பென்ல எடுத்து புக்லயே மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸர்சைஸ் 1.1ல சிமிலர் சம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஓகேங்களா. சோ 6 எக்ஸாம்பிள்ஸ்ல எதெல்லாம் சிமிலர் பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2 வந்து क्वेश्चन நம்பர் 12க்கு சிமிலர். எக்ஸாம்பிள் 1 பாத்தீங்கன்னா அது மட்டுமே ஒரே ஒரு சம்மா இருக்கும். யூனிவர்சல் ரிலேஷன் சொல்லி அது யூனிக் ஓகேங்களா. அது 1 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. சோ 2ங்கிறது क्वेश्चन நம்பர் 12க்கு சிமிலரா இருக்கும். நீங்க ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே தெரியும். எக்ஸாம்ஸ்க்கு நம்மளோட பிளேலிஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. வீடியோஸை பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3 வந்து क्वेश्चन நம்பர் 4 என்னடா அப்படின்னா சிமிலர் ஓகேவா. எக்ஸாம்பிள் 3 क्वेश्चन நம்பர் 14க்கு சிமிலர். எக்ஸாம்பிள் 4 வந்து மத்த சம்ஸ் விட்டு போன சம்ஸ்லாம் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாவே செக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸாம்பிள் 5 வந்து 3 5 7க்கு சிமிலர். இது என்னன்னா ஆர்எஸ்டினா தெரியும். ரெஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணுங்க டைரக்டா கேட்டிருப்பாங்க. இல்ல இன்னும் டைரக்டா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணுங்க. அப்படி ரெண்டுமே ஒண்ணுதான். சோ ஈக்குவலன்ஸ் எக்ஸாம்பிள் 5 3 5 7 சிமிலர் சம்ஸ். அடுத்து எக்ஸாம்பிள் 6 क्वेश्चन நம்பர் 8 சிமிலர். இது எல்லாமே சிமிலர் சம்ஸ். அண்ட் 1 மார்க் எதுல கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ எழுதிருந்தேனே. இது 1 மார்க். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் 1 வந்து 1 மார்க். அது போக 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இருக்கா 2 மார்க்ஸ் இப்படி போட்டுக்கிறோம். 2 மார்க்ஸ் வந்து 5th क्वेश्चनல கேக்குறாங்க. எல்லாமே 2 மார்க்ஸ் தான். 5thல எல்லாமே 2 மார்க்ஸ் தான். அண்ட் 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 3rd 4th இதே தான் கேட்பாங்களா கிடையாது. என்சிஆர்டி பொறுத்தவரைக்கும் சிமிலர் சம்ஸ் தான் கேட்பாங்க. அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் क्वेश्चन நம்பர் 13 இருக்கு இல்லையா. இது 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த கேஸ் பேஸ்டு அந்த மாதிரி எல்லாம் வராது. அண்ட் தென் 15 16ங்கிறது 1 மார்க். இதுதான் ஓவரால் ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ஈஸி. மெயினானது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே தரவா இதுல நீங்க மார்க் வாங்கிடலாம். மெமரைஸே பண்ண வேணா, ஈஸியா பண்ணிடலாம் ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் வந்து டைரக்டா எக்ஸைஸ் 1.2 உடைய இன்ட்ரோடக்ஷனும் அதுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இது போக பர்டிகுலரா உங்களுக்கு மேம் இந்த பர்டிகுலர் சம் எனக்கு சத்தியமா புரியல, நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டரா இருக்கும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு போஸ்ட் இட் ஓகேங்களா. ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாமே இந்த 12th கம்ப்ளீட்டாவே கான்செப்ட் சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எக்ஸைஸ் வைஸ் நம்ம முடிச்சிட்டே வரதான். எல்லா சம்ஸும் உட்காந்து போடுவோமாங்கிறது क्वेश्चन மார்க் ஓகேங்களா. எனிவேஸ் your support is very important. This is a new channel for 2026 to 2027. detailed explanation completely in Tamil கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். சோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரே மோட்டிவ். ஈவன் I have some other works to do. இதை நான் செஞ்சு அப்படின்னா வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நம்ம செய்யணும்னு நினைப்போம். கடைசி காலத்துல அதை வந்து ரெகுலரா ஃபீல் பண்ணக்கூடாது செய்யலையேன்னு சொல்லி. அதனாலதான் இந்த வீடியோஸ். சோ அங்கங்க சொதப்பா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவா எனக்கு எடிட்டிங் எல்லாம் தெரியாது. பிளஸ் பேசுறதுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா ஸ்கூல் டீச்சிங் டியூஷன் டீச்சிங் கூட எடுத்துடலாம் போல. இந்த வீடியோல பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை உட்காந்து அப்புறம் கரெக்டா செக் பண்ணி எடிட் பண்ணி போறது அது பெரிய வேற என்ன செய்யறது. இந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுதான் விஷயம். என் கையில ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. பட் என் கையில சோசியல் மீடியா இருக்கு. நம்புறேன் எல்லாமே நல்லாவே நடக்கும். ஐயோ டிவிக்கு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோமே. எனிவேஸ் டேக் கேர். until then meet you next time. Bye.